ஹரியானாவில் கைது செய்யப்பட்ட பெண் உளவாளி ஜோதி மல்ஹோத்ரா பாகிஸ்தான் உளவு பிரிவு அதிகாரியை மணக்க திட்டமிட்டது தொடர்பான முக்கிய ஆதாரம் சிக்கியுள்ளது. பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கப்பட்ட பின்னர் அந்த நாட்டின் உளவாளிகளை களையெடுக்கும் நடவடிக்கை இந்தியாவில் தீவிரமடைந்துள்ளது. இதுவரை 12க்கும் மேற்பட்டவர்கள் கைதாகியுள்ளனர். அவர்களில் ஹரியானா மாநிலம் ஹிசாரில் வசிக்கும் இளம்பெண் மல்ஹோத்ரா என்பவரும் ஒருவர். டிராவல் வித் ஜோ என்ற யூடியூப் சேனலை நடத்தி வந்தார். பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்த விவகாரத்தில் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டார். பாகிஸ்தானின் உளவு அமைப்பான இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸாக பணியாற்றிய அலி ஹசனுடன் அவர் தொடர்பில் இருந்ததாக உறுதியாகியுள்ளது. இருவரும் அடிக்கடி பேசிக் கொண்டிருந்ததும் அம்பலமானது. 33 வயதான யூடியூபருக்கும் ஹசனுக்கும் இடையிலான வாட்ஸ்அப் உரையாடலை அதிகாரிகள் இப்போது கண்டுபிடித்துள்ளனர். அரட்டைகளில் ஒன்றில் மல்ஹோத்ரா என்னை பாகிஸ்தானில் வைத்து திருமணம் செய்யுங்கள் என்று ஹசனிடம் கூறுவது இடம்பெற்றுள்ளது. இது இஸ்லாமாபாத்துடனான அவரது உணர்ச்சி பூர்வமான தொடர்பை குறிக்கிறது. வாட்ஸ்அப் அரட்டைகள் இருவருக்கும் இடையே பல குறியீடு உரையாடல்களையும் குறிப்பாக இந்தியாவின் ரகசிய நடவடிக்கைகள் தொடர்பானவற்றையும் வெளிப்படுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விசாரணையின் போது மல்ஹோத்ராவுக்கு சொந்தமான 4 வங்கி கணக்குகள் பற்றிய விவரங்கள் திரட்டப்பட்டன. அவற்றில் ஒரு கணக்கில் துபாயிலிருந்து பரிவர்த்தனைகள் நடந்துள்ளன. அவர் எங்கிருந்து பணம் பெறுகிறார் என்பதை கண்டறிய இப்போது அவரது அனைத்து வங்கி கணக்குகளும் ஆராயப்பட்டு வருவதாக புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்ஸ்டாகிராமில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஃபாலோவர்களை கொண்ட மல்ஹோத்ரா 2 முறை பாகிஸ்தானுக்கு சென்றிருந்தார். அந்த நேரத்தில் டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் உள்ள அதிகாரி ரஹீமுடன் தொடர்பில் இருந்தார். பின்னர் ரஹீம் ஜோதி மல்ஹோத்ராவை பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரிகளுக்கு அறிமுகப்படுத்தியுள்ளார். இந்திய ராணுவத்தின் நடமாட்டம் குறித்த முக்கியமான தகவல்களை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தானில் வீடியோ எடுக்கவே மல்ஹோத்ரா பயணம் மேற்கொண்டதாக அவருடைய தந்தை ஆரம்பத்தில் கூறியிருந்தார். சமீபத்தில் தனது பதிவை மாற்றி பாகிஸ்தானுக்கு அல்ல டெல்லிக்கு செல்வதாக அவர் தனக்கு தெரிவித்ததாக கூறியிருக்கிறார். மல்ஹோத்ராவின் ரகசிய டைரி ஒன்று சிக்கியுள்ளது. அதில் வங்கதேசத்தில் உள்ளவருடனும் தொடர்பில் இருந்தது வெளிப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் பதட்டங்களை தொடர்ந்து அதிகரித்த கண்காணிப்புக்கு மத்தியில் கடந்த வாரத்தில் உளவு பார்த்ததாக கூறி கைது செய்யப்பட்ட டஜன் கணக்கான நபர்களில் மல்ஹோத்ராவும் முக்கியமானவர். மற்றொருவர் கல்லூரி மாணவர். தவிர பாதுகாப்பு காவலர் மற்றும் தொழிலதிபர் ஒருவரும் இதில் அடக்கம். இந்த சந்தேக நபர்கள் ஹரியானா, பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.